ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான லாஸ்ட் நைட் இந்த நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டு ஒன் நைட்டில் அப்டேட் பண்ணுறது. கண்டிப்பாக இதிலேருந்து 2, 3, 5 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மூணுலையுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 கேள்விக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 வந்துடும் கண்டிப்பாக. புரியுங்களா? இல்லை நான் இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணல, இப்போ தான் படிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார், நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க. ப்ரீவியஸ் இயரில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும்போது எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 2019லேருந்து 24 வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்டேட் பண்ணலை. 5 மார்க் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதில் 2 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, 5 மார்க்கில் இந்த வருஷம் பப்ளிக்கில் என்னெல்லாம் கேட்குறதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மாசூட்டல் என்பதன் பொருள் யாது, எக்ஸ் கதிரின் பயன்கள் யாவை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19ல் பார்த்தீங்கன்னா பிரென்ஸ் மற்றும் பிரானோஃபர் விளிம்பு வளைவுகளிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. டிஃபரன்ஷியேட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த கொஸ்டின் நம்பர் 20ல் இருக்கக்கூடிய ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன, தாவு பரப்பு என்றால் என்ன, நியூட்ரினோவின் பண்புகளை எழுதுக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அது மாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கால்வனோமீட்டர் ஒன்றை வோல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய் என்பதை விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 27ல் இருக்கக்கூடிய சராசரி பிணைப்பு ஆற்றல் வளைகோடு தொடர்பான முக்கிய குறிப்புகள் யாவை, அது ஒன்று இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29ல் இருக்கக்கூடிய பக்க இணைப்பில் மின்தேக்கியின் இணைக்கப்படும் போது விளை தொகுபயன் மின்தேக்கு திறனுடன் சமன்பாட்டினை பெறுக, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 32 எலக்ட்ரானின் டிப்ராய் அலைநீளத்திற்கான சமன்பாட்டை பெறுக, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதில் கண்டிப்பாக 10மே படிச்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று அப்டேட் பண்ண இல்லையா, 5 மார்க் கொஸ்டின் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2020 கொஸ்டினை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். 2020, 2021, 2022 இந்த 3லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2020ல் நான் என்ன மார்க் பண்ணி கொடுத்தனோ அந்த கொஸ்டின் எல்லாமே இதில் இருக்கும். புரியுங்களா? மேக்ஸ்வெல் சமன்பாட்டினை தொகையில் நுண்கணித வடிவில் எழுதுக. நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே உள்ள ஏற்படும் விசையை பெறுக. ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. காந்தப்புலத்தின் சார்ந்த மின் சுருளின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் மின்னியக்கு விசைக்கான கோவையை தருவி. வரைபடம் தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 34 கேட்டிருக்காங்க இல்லையா, அது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 36ல் இருக்கக்கூடிய இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவின்சன் ஜெர்மன் சோதனையை விவரிக்கவும், அது ஒன்று. கொஸ்டின் நம்பர் 37ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்சிஸ்டர் அலையேற்றியாக செயல்படும் விதத்தை விவரிக்க. 38ல் ஃபர்ஸ்ட் ஒன் நிலை மின்னியலின் காஸ் விதியை கூறுக. மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. மின்னழுத்தமானியை பயன்படுத்தும் இரு மின்புலங்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது. இது ரெண்டுமே 38ல் இருக்கக்கூடிய ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக காஸ்லா அப்படிங்கிறது நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போதே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் இருக்கக்கூடியதில் 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போதே உங்களுக்கு கொடுத்துட்டேன், படிச்சிருப்பீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.